பாரு 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 இந்த எபிசோட்ல பாரு இல்லாமல்ல, ப்ரோமோலே பாரு இல்லாமல்ல, வீக்கெண்ட்ஸோலையும் போட்டு ரோஸ்ட் பண்றது பாருவை தான். டிக்கெட் டு ஃபினாலே பாத்தீங்கன்னா பாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து முதுகுல குத்துறாரு. சுபிக்ஷாவும் சொல்றாங்க, கனி சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. நீங்க முதல்ல டிசர்விங்காடா. அதாவது திவ்யா ஒரு ஆளை தவிர பேசின எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா டிசர்வே கிடையாது. அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா 4th ப்ரோமோ ஒன்று விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோலையும் பாத்தீங்கன்னா வந்து பார்வை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஏன் லிட்ரலி விஜய் சேதுபதி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ல வந்து ஒரு பெண்ணை வந்து மார்க் பண்ணி குத்துறாப்புல. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. நான் வந்து 3 ப்ரோமோ பார்த்தேன். அதுல வந்து என்னடா இப்படி போயிட்டு இருக்கு, என்னடா என்ன பாருக்கு ஒரு தனி செப்பரேட் ப்ரோமோ ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதே மாதிரி செப்பரேட் ப்ரோமோ ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பாரு பார்த்தீங்கன்னா கதறி அழுகுறாங்க அப்படின்னே சொல்லலாம். நேத்தே வந்து கமருதீன் முடிவு பண்ணிட்டான், உன்னை வீக்கெண்ட்ல அடிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்பயே அவன் முடிவு பண்ணிட்டான். உன்னை தாளிக்காம நான் விட மாட்டேன், உன்னை நான் முதுகுல குத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து சுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்திக்கிட்டு இருந்தான். என்னென்ன வேலையை பார்த்தான் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்ப மட்டும் இருந்துச்சா, இப்ப மட்டும் கசக்குதா அப்படின்னு மாதிரிதான் நம்மள கேட்க தோணுது. அவங்க ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இவர் வந்து நல்லவரா ஆயிட்டாரு, இவர் ஒரு புனிதர் ஆயிட்டாரு. அதாவது கமருதீன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்வதி போட்டு அடிக்கிறது. பார்வதி மேல வந்து நெகட்டிவா இருக்கட்டும், அந்த பொண்ணு தப்பாவே இருக்கட்டும், உனக்கு எங்க சார் போச்சு புத்தி? நீ தானே சுத்திக்கிட்டு இருந்த. சுத்திக்கிட்டு இப்ப கடைசியில எல்லாம் பண்ண வேண்டியது பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப கேம் காண்டி இறங்க போறேன் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட வேண்டியது. என்னடா நியாயமா இது? ரங்கா என்ன ரங்கா அதெல்லாம்? உன் நாடகத்தெல்லாம் வெளியில நீ காமிச்சிட்டு இருந்திருக்க, இங்கேயும் காமிச்சிட்டு இருக்க பத்தியா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இந்த ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிடிஎஃப் வந்து யாருக்கு கிடைக்கூடாது அப்படின்றது அந்த ப்ரோமோட தொடர்ச்சியா தான் இருக்கு. இதுல வந்து சுபிக்ஷா சொல்றாங்க, நான் பார்வை சொல்றேன், பிக் பாஸ் ரூல்ஸையும் மதிக்கிறது இல்ல, வீட்டு பண்ற எந்த ரூல்ஸையுமே மதிக்கிறது இல்ல. பிக் பாஸ் ரூல்ஸ் வந்து சுபிக்ஷா மதிச்சு வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செஞ்சு டாப் 1 பொசிஷன்ல இருக்காங்க ஓட்டிங்ல. வாரம் ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்க. உங்க வீட்டுல இருக்கவங்க பேரண்ட்ஸே வந்து கடலோடி பொண்ணு மாதிரியே இல்லையம்மா நீ என்ன பிக் பாஸிங் பண்ற, பண்ணாததுன்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து அவங்க வீட்டுல சொல்லிட்டு போனாங்க. அவங்க வந்து பேசுறாங்க. அப்புறம் கமருதீனை பத்தி ஆல்மோஸ்ட் சொல்றோமா, அவர் வந்து பார்வதி பத்தி டஜனா சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது எந்த ஒரு வேலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க, எந்த ஒரு வேலைக்கும் வந்து சாக்கு போக்க சொல்லுவாங்க, இவங்க டிசர்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்ச அடியில தான் அந்த பிள்ளை போட்டு கதறி அழுகுது அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவன் வந்து பதிவு பண்றான். லிட்டரலி அவன் வந்து மார்க் பண்ணி பதிவு பண்றான் அவன். சரி, அப்படிதான் இருக்கு அப்படின்னா திவ்யாவை பொறுத்தளவு ஒரு விஷயம் சொல்றாங்க, சண்டை, வீட்டுல பிரச்சனைகள், இந்த கயாசெல்லாம் இது பண்றது, போற போக்குல இழுத்து விடுறது, அந்த வேலையை பார்வதி பண்ணக்கூடிய ஆள் தான். அதை வந்து திவ்யா வந்து கரெக்டாவே சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கனி அவர்கள், அதாவது சண்டை மட்டும் போட்டு முன்னேறி போலான்னு நினைக்கிறாங்க சார், சண்டை மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சண்டை போட மாட்டாங்க, அந்த பொண்ணு அதையாச்சும் பண்ணுது, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? அன்புன்ற ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் வந்ததே பெரிய விஷயமாச்சு அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அப்புறம் ஃபைனலா நம்ம தாளைய தலைவன் அமிதாப் மாமா இன்னைக்கு பார்க்கும்போது ஏதோ 11 மணி டாக்டர் மாதிரி இருக்காரு. அவரு கெட்டப் பார்க்கும்போது கோட்டுக்கிட்டுலாம் மட்டும் ஒரு மாதிரியா இருக்காப்ல. சரி, அவர் போயிட்டு போட்டு கெட்டப் பண்ணாலும் அவர் கேட்கறத மாத்த மாட்டாரு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா எபிசோட்ல ஒரு விஷயத்த அவர் வந்து பதிவு பண்றாரு. நேஷனல் டெலிவிஷன் இது வந்து போகும்னு அவருக்கு தெரியும். எந்த சின்ன குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கு குழந்தையும் தெய்வம்னு சொல்ற. சரி, குழந்தை சொல்லிடுச்சு, அந்த விஷயத்த நீங்க வந்து பதிவு பண்றீங்க, சீட்டிங் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல பதிவு பண்ற. இதே விக்ரம் சொல்லும் போது மட்டும் தூக்கிக்கிட்டு வந்தீங்க, சொம்ப தூக்கிக்கிட்டு வந்தீங்க. இப்போ உங்களுக்கு எங்க போச்சு? இந்த பொண்ணை சொல்லும் போது குழந்தை இந்த மாதிரி சொல்லுது அப்படிலாம் கிடையாது. அவங்க வேற ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல, நல்லா ஸ்போர்ட்டிவா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி. என்ன வேர்டு மறந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதை சொல்லலாம்ல. இதை மட்டும் ஏன் வந்து இவர் பதிவு பண்றாரு? ஏன்னா வாரம் பார்வதியை போட்டு இவருக்கு அடிக்கணும்னா அவருக்கு தூக்கம் வராது. இவருக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல போட்டு அடிக்கணும்ன்ற ஒரு முடிவுல தான் வராரு. எனக்கு பேசாம நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், பேசாம எவிக்ட் பண்ணிவிட்டு போங்க, அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிட்டு சீசன் ஒன்று பண்ணுவீங்கல்ல, டாப் 3ல தான் இருக்காங்க, தூக்கி விட்டு போங்களேன், அதுக்கு எதுக்கு வாரம் போட்டு அவமானப்படுத்துறீங்க? இப்ப கமருதீனும் பாத்தீங்கன்னா தன்னை ஒரு புனிதராக இருந்து பாத்தீங்கன்னா அவனும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணு அடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் வந்து ஒரு வெறியாட்டம் ஆட ஆரம்பிச்சிடும். அடுத்த வாரம் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம்.
திவ்யா விசஸ் விக்ரம் ஒரு வேற லெவல் கேம் போகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எல்லாரும் அடிச்சனால, ஏன்னா யார் வெளியில போன்னு கேட்டது அவங்களதான் சொன்னாங்க. அதனால அவங்களுமே வந்து ஸ்போர்ட்டிவா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.